பகர்ந்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. ஆண்டவரின் வானதூதர்கள் அனைவருமே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் குரலை கேட்டு அவர் சொற்படி நடக்கும் வலிமை மிக்கோரே அவரை போற்றுங்கள். இன்று அன்னையாம் திரு அவை புனிதர்கள் மிக்கேல், கபிரியேல், ரஃபாயேல் முதன்மை வானதூதர்களினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு பாதுகாப்பையும் பலத்தையும் இன்னுமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நோய்களிலே இருந்து விடுதலையும் குணமாக்கலையும் தர வல்லவமான இந்த 3 வானதூதர்களையும் முதன்மை வானதூதர்களையும் திரு அவை இன்று நினைத்து நன்றி கூறுகிறது. இவர்களுடைய பாதுகாவலும் பரிந்துரையும் குணமளிக்கின்ற ஆற்றலும் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நாளும் பொழுதும் இவர்கள் மூவருடைய வல்லவத்தை நாங்கள் தேடுவதற்கு சக்தி கேட்டு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது
மகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவான தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தகு முறையில் அமைத்துள்ளீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்றும் பணிபுரிவது போல மண்ணகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைவில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 9 முதல் 10 மற்றும் 13 முதல் 14 நிறைவு பெற. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 138. இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே என் முழு உள்ளத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பேருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்து
என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை உலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவார். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவார். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது, உமது மாட்சி மிக பெரியது. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். Alleluia, 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 அல்லேலூயா Alleluia, 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 Alleluia. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவிழப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே, எல்லோரும் அவரை போற்றுங்கள். அல்லேலூயா Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் ஒரு அற்புதமான விழாவை கொண்டாடுகிறோம். புனிதர்களான முதன்மை வானதூதர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயேல் ஆகியோருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, இன்னும் ஓரிரு தினங்களிலே நாங்கள் காவல் தூதர்களுக்கு விழா கொண்டாடுவோம். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காவல் தூதர்களுக்கு விழா கொண்டாடுவோம். தூதர்கள் பல வகையாக இருக்கிறார்கள். அவர்களிலே முதன்மையான தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மும்மூர்த்திகள் 3 பேரும். இவர்கள் கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிகுந்த அடிப்படையான பல உண்மைகளை நமக்கு புலப்படுத்துகிறவர்களாகவும் பாதுகாக்கிறவர்களாகவும் தீமையிலிருந்து விடுதலை பெற சண்டை பிடிக்கிறவர்களாகவும் இன்னுமாக கடவுளுடைய பலமாகவும் பாதுகாப்பாகவும் பயணத் தோழர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே,
விடுதலை பயண நூலிலே இருக்கிற ஒரு ஒரு பகுதியிலே, இறைவார்த்தை பகுதியிலே என்னுடைய பெயர் அவரில் தங்கி இருக்கிறது, உனக்கு முன் என் தூதனை அனுப்புவேன், எனது பெயர் அவரிலே தங்கி இருக்கிறது என்று கடவுள் கூறி தூதர்களை அனுப்புவதை நாங்கள் கேட்கின்றோம், வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்த திருப்பாடலிலே இருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது, உமது பெயரையும் உம் வாக்கையும் நீர் மேன்மையுறச் செய்தீர். இந்த 3 முதன்மை வானதூதர்களுடைய அவர்களுடைய பெயர்களிலேயே கடவுளினுடைய பெயர் தங்கி இருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடுகளிலே கடவுளுடைய ஆற்றலும் மேன்மையும் விளங்குகிறது, வார்த்தையினுடைய மேன்மை பிரதிபலிக்கிறது என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் தியானிப்பது பொருத்தமானது. பிரியமானவர்களை பாருங்கள், மிக்கேல், ஏல் என்பது எலோஹிம் பாரம்பரியத்திலே ஏல் என்பது கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். மிக்கேல், ஏல், இயல், ஏல் என்பது கடவுளுக்கு கொடுக்கப்பட்டது. கேப்ரியேல், ஏல் என்பது கடவுளுடைய பெயர். என்னுடைய பெயர் அவர்களிலே இருக்கிறது. எல்லா வானதூர்களுடைய பெயர்களிலும் முடிவிலும் ஏல் என்பது இருக்கும். ரஃபாயேல், ஏல், கடவுளுடைய பெயர் அவர்களிலே தங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 3 முதன்மை வானதூர்களையும் பற்றி நாங்கள் இன்றைய நாளிலே தியானிக்கிற பொழுது, மிக்கேல், ஹூ இஸ் லைக் காட், கடவுளுக்கு நிகரானவர் யார், கடவுளே அனைத்திற்கும் மேலானவர் என்பதை அவருடைய பெயர் சுட்டி காட்டுகிறது. இவர் எப்படிப்பட்டவர்? இன்றைய நாளிலே நாம் வாசிக்கக்கூடிய இன்னும் ஒரு வாசகத்திலே இருக்கிறது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் விண்ணகத்திலே போர் மூண்டது, மிக்கேலும் அவருடைய தூதர்களும் மரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். எனவே சாத்தானுக்கு எதிரான போராட்டத்திலே வெற்றி பெறுவதற்கு நமக்காக தரப்பட்டிருக்கிற அதி உயர் சக்தி மிக்கேல் சம்மனசானவர். நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த 12வது சிங்கராயர் லியோ த 12th, அவர் அந்த செவத்தை, லியோ த 13 13ஆம் சிங்கராயர் இந்த அதிதூதரான புனித மிக்கேலே செபத்தை எந்த பின்னணியிலே எழுதுகிறார் என்று. இந்த உலகத்தையே ஆக்கிரமிப்பதாக சாத்தான் ஒரு தீர்வு கொண்டான். அதனுடைய நிறைவாக அவன் ஒரு நாள் இயேசுவோடு சண்டை பிடித்து கொண்டிருக்கிறான். அந்த சண்டையினுடைய குரல் பாப்பானவர் கேட்கிறது. அந்த வேளையிலே லியோ எழுந்து சென்று, அதன் பின் எழுந்து சென்று அவருடைய அலுவலகத்திற்கு போய் எழுதிய செபந்தான் அதிதூதரான புனித மிக்கேலே யுத்த நாளிலங்களை காப்பாற்றும் என்கின்ற செபம். யுத்த நாள் என்பது நாம் நினைப்போம், இந்த நம்மளோட சண்டை முடிஞ்சு நம்மளை முள்ளிவாய்க்காலில் கொண்டு போய் எல்லாரையும் பிணமாக்கினாங்க, அந்த சண்டை இல்லை, சாத்தானுக்கு எதிரான சண்டையிலே எங்களை காப்பாற்றும் என்பது. எனவே பிரியமானவர்களே, யுத்த நாளில் எங்களை காப்பாற்றும். எது யுத்தம் சொல்லுகிறார்கள் பாரம்பரியத்திலே இருந்து. பாரம்பரியத்திலே நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன், என்னால் அந்த புத்தகத்தை எது என்று சரியாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. நாம் இறக்கின்ற தருவாயிலே நம்முடைய ஆன்மா நம்முடைய உடலை விட்டு பிரிகின்ற அந்த தருணம், யுத்தம் புரிகிற தருணம், உலகத்தை விட்டு ஆன்மா பிரிந்து பரலோகத்துக்கு சென்று ஆண்டவரோடு சங்கமமாக வேண்டும் என்கின்ற அந்த போராட்டம் யுத்த நாளில், அந்த நாளில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், சாத்தானுக்கும் மிக்கேல் சம்மனசானவருக்கும் இடையிலே சண்டை. சாத்தானினுடைய தலைவனுக்கும் வானக சேனைகளுக்கு தலைவராயிருக்கிற மிக்கேல் சம்மனசானவருக்கும் இடையிலே போர் மூழ்கிறது. இந்த போர் எதற்கான போர்? இந்த ஆன்மா யாருக்குரியது, யார் இந்த ஆன்மாவை கைப்பற்றுவது என்கின்ற போராட்டம் தான். இந்த ஆன்மாவை கைப்பற்றுவது சாத்தான். அதனால்தான் நல்ல மரணத்திற்காக மன்றாட வேண்டும். 2வது ஆத்தும சோதனை செய்ய வேண்டும். இப்போ இதில் கேட்குற பிரசங்கத்தை கேட்குற எத்தனையோ பேருக்கே தெரியாது. கேட்குறாக்களுக்கே ஆத்தும சோதனை ஒன்று இருக்குது, அல்லது நல்ல மரணத்துக்காக மன்றாட வேண்டும் என்பது தெரியாது. ஒரு சில வயசான ஆட்களுக்கு இது தெரியும், ஆனால் இளம் தலைமுறையினருக்கு அப்படி ஒன்று இருக்கிறது என்பது தெரியாது. ஆத்ம சோதனை நாங்கள் தூங்குவதற்கு முன், நித்திரை கொள்வதற்கு முன் அதை செய்ய வேண்டும். எனவே
அதே வேளையிலே இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிவதற்கு முன் நாங்கள் அந்த 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 உடலுக்கு பக்கத்தில் அந்த மனிதனுக்கு பக்கத்தில் இருந்து நாங்கள் ஆத்ம சோதனை செய்ய வேண்டும், பிரிந்து போக வேண்டும் என்று நல்ல முறையில். அது மாத்திரமில்லாமல் நடக்கின்ற அந்த யுத்தத்திலே மிக்கேல் சமரசானவர் நம்முடைய ஆன்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்கின்ற அந்த அந்த உறுதியோடு செவிக்கணும். எனவே ஹூ இஸ் லைக் காட், கடவுளுக்கு நிகரானவர் யார்? எனவே அந்த கடவுளினுடைய வல்லமை தாங்கிய பெயரை கொண்டிருப்பவர் மிக்கேல். இரண்டாவது, எப்பொழுதும் மகிழ்ச்சியான செய்திகளை தரக்கூடியவர் கப்ரியேல். அவரை சொல்லுவது காட் இஸ் அவர் ப்ரொடெக்டர், காட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த், காட் இஸ் அவர் பவர், மன்னிக்கவும், காட் இஸ் அவர் பவர், காட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். கடவுளங்கள் பலமாக இருக்கிறார். அவர் கடவுளுடைய வல்லபத்தை கொண்டு வருகிறவர், காட்டுகிறவர். அது மாத்திரமல்லாமல் கபிரியேல் சமரசானவருடைய வேலை மங்கள வார்த்தை சொல்லுவது. அன்பான சகோதரன், நம்முடைய வீட்டிலே ஏதாவது நாங்கள் எப்போ பார்த்தாலும் நெய் 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 என்று கண்டு இருக்கிறோம், அல்லது நமக்கு ஒரு விடிவில்லை என்று சொன்னால் கபிரியேல் சமரசானோட்ட மண்டாடணும், வாரும் மங்களம் சொல்லும், வீட்டில் இருக்கிற குறைகள் போகட்டும், ஆண்டவருடைய பலத்தை கொண்டு வாரும், ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு வாரும் என்று நாங்கள் கபிரியேல் சமரசானவரிடம் மண்டாட வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் அன்பானவர்களே, வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்குதில்லை, அல்லது ஒரு கல்யாண சம்பந்தம் நடக்குதில்லை என்று சொன்னால் நம்ம கபிரியேல் சமரசானோட மண்டாடம். அவர் தானே சம்பந்தங்கள் செய்து வச்சவர் விவிலியத்தில், இல்லையா? எத்தனை சம்பந்தம் செய்து வச்சவர், எத்தனை பேருக்கு எத்தனை சம்பந்தம் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வழி செய்தவர். நான் கடவுளுடைய முன்னிலை நிற்கிற கபிரியேல். காட் இஸ் பவர், காட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். கடவுள் எங்களுடைய பலமாக இருக்கு. எனவே அவர் அன்னமரியாவுக்கு சொல்லவில்லையா மங்களம்? அவர் மங்களம் சொல்லவில்லையா சக்கரியாவுக்கு? அவர் மங்களம் சொல்லவில்லையா பாரம்பரியத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அவர் மங்களம் சொல்லுகிறார் சுவக்கின் என்னம்மாளுக்கு, அல்லது மங்களம் சொல்லுகிறார் சூசையப்பருக்கு, என்ன மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஏதாவது நன்மையான காரியங்கள், மகிழ்ச்சியான மங்களகரமான காரியங்கள் வேண்டுமென்று சொன்னால் இந்த தட்டுக்களை எடுத்துக்கொண்டு தெரியாதீங்க. வாழைப்பழத்தையும் அதுகளையும் இதுகளையும் வச்சுக்கண்டு தட்டுக்களை எடுத்துக்கண்டு தெரியாது. அதெல்லாம் சும்மா இன்றைக்கு இருந்து நாளைக்கு அழிஞ்சு போயிடும். முக்கியமாக வாழ்க்கைக்கு தேவையானவர் கபிரியேல் சமரசான், அவரை கொண்டு போங்க வாழ்க்கையில், அதுதான் முக்கியமானவர். மூன்றாவது சமரசானவர் ரஃபாயேல். பிரியமானவர்களே, இந்த ரஃபாயேல் சமரசானவரை பற்றி சொல்லுவேண்டுமானால் என்னுடைய தந்தையார். நான் செமினரிக்கு காலெடுத்து கிட்டத்தட்ட 23 வருடங்கள் நான் குருத்துவ இந்த பயணத்தை ஆரம்பித்து, எனவே என்னை அந்த முதல் நாள் வழி அனுப்பி வைக்கிற பொழுது, அதற்கு முதலும் அவர் சிவங்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார், அந்த ரஃபாயேலினுடைய பரிந்துரையை கேட்டு அனுப்பியிருக்கிறார். ஆனால் எனக்கு நான் இந்த குருத்துவ பயணத்தை கொஞ்சம் நெருங்கி கொண்டு வருகிற பொழுது, வீட்டுக்கு லீவுக்கு போயிட்டு திரும்பி வருகிற பொழுது, எனக்கு அந்த நேரங்களில் அவர் செவஞ்சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, அந்த அந்த எனக்கு இப்பொழுது தான் அதனுடைய தாற்பயம் விளங்குகிறது. ரஃபாயேல் சமரசானவரை அவர் கூப்பிடாமல் ஒரு நாளும் என்னுடைய பயணத்தை அவர் ஆரம்பித்து வைக்கவில்லை. சொல்லுவார், உம்முடைய தூதன் ரஃபாயேலை எவ்வாறு தோபித்துக்கு முன்னால் அனுப்பி வைத்தீரோ அதுபோல் அனுப்பி வையும் என்று சொல்லி மன்றாடுவார். எனவே பாதுகாப்பான பயணங்கள் நிறைபட நான் தோபித்து நூலிலே இருந்து வாசிக்கிறோம். தோபியாசுக்கு முன்னால் அந்த ரஃபாயேலை அனுப்பி வைத்து அங்கே இருந்திருக்கக்கூடிய அந்த தீமையின் சக்தியிலிருந்து, சாத்தானின் சக்தியிலிருந்து எவ்வாறு விடுதலை கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம். எனவே ரஃபாயேலுடைய அர்த்தம் என்ன? காட் இஸ் அவர் ப்ரொடெக்டர். கடவுள் எங்களுடைய அரணாக, பாதுகாப்பாக, கோட்டையாக இருக்கிறார். பயண பாதுகாவலனாக இருப்பவர் ரஃபாயேல் சமரசான். எனவே நாளும் பொழுதும் இவர்கள் மூவரையும் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டிச் சென்றால் தான் தீமையின் சாத்தானினுடைய ஆதிக்கத்திலே இருந்து விடுதலை கிடைக்கும். மங்களகரமான செய்திகளும் கடவுள் பலமானவர், சக்தியானவர் என்கின்ற அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். பயணங்கள் பாதுகாப்பாக அமையும். அது மாத்திரமில்லாமல் நமக்கு பல நோய்களிலே இருந்து குணம் கிடைக்கும். நமக்கு தெரியும், தோபித்து நூலிலே தோபியாஸ் முடிக்க இருந்த அந்த பெண் சாரா தீய ஆவியால், அசூரனால் அவள் ஆட்கொள்ளப்பட்டிருந்தாள். ஆனால்
ரஃபாயேல் சென்று வழிகாட்டி அந்த மீனிலே இருந்து பித்தப்பையை எடுத்து கொண்டு போய் அந்த வீட்டில் சாம்பிராணி போட்டு அந்த மீனிலே இருந்த பித்தப்பையில் இருந்து எழும்பின நாத்தத்தால் தான் அந்த பேய் அங்கே இருந்து ஓடினது. வழிகாட்டியது ரஃபாயேல் சமனசானவர். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதில் உங்களுக்கு நீங்கள் எத்தனைய சாமான்களை வச்சுக்கொண்டு இருக்கிறீங்க. வீடுகளில் டெலிஃபோன், அதுகள் இதுகளண்டு தேவையில்லாதகளை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுகளை விட தேவையானது, எங்களுக்கு ஆங்கிலம் படிப்பிக்கைகளை ஒரு சார் சொல்லுவார், கையில் எண்ணெய் இருக்க ஊரெல்லாம் அலைவானேன்னு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான வெண்ணெய், சக்தி, பலம், மதுரம் எல்லாமே பொக்கிஷங்களாக இருக்கிறது. அதிலே இந்த பொக்கிஷங்கள்லாம் 3 முதன்மை வானதூதர்கள், அதிதூதரான புனிதமிக்கேலே அதிதூதர்கள். இந்த 3 பேரையும் நம்முடைய நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கை கொண்டு ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு முயற்சிப்போம். ஆண்டவர் அருள் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் ஒன்றிணைந்து இறைமகன் விட்டு சென்ற மீட்பு பணியை செவ்வனே ஆற்றிட தேவையான அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஆண்டவரே, அதிதூதர்களான புனித மிக்கேல், கபிரியேல், ரபேல் ஆகியோரின் திருநாளை கொண்டாடும் இந்நாளில் நாம் அனைவரும் அவர்களது பாதுகாப்பையும் உடனிருப்பையும் உணர்ந்த மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சாதி, சமயம், இனம், மொழி கடந்து செயலாற்றவும் உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை உணர்ந்து வாழவும் தேவையான அருளை அவர்களுக்கு பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் இறை நம்பிக்கை, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மன்னிப்பு ஆகிய பண்புகளால் உம்மை அணி செய்து வாழும் கிறிஸ்தவ குடும்பங்களாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் பலமும் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் விடுதலையுமாகிய இறைவா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த 3 முதன்மை வானதூதர்களுக்காக நன்றி கூறுகிறோம். இவர்கள் வழியாக நாங்கள் பெறுகின்ற எல்லா பாதுகாப்புக்காகவும் ஆசிரியருக்காகவும் நன்மையான காரியங்களுக்காகவும் குணப்படுத்தலுக்காகவும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்தும் இவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் இவர்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆயிரமே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகிறோம். வானதூதர்களின் பணியால் மாண்புக்கு உரிய உமது திருமுன்பு கொண்டு வரப்பட்ட இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயனுள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் படைப்புகளாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானதூதரின் பெருந்திரள் உம்மது மாண்பினை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் மக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலகு இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னாட், ஞான பிரகாசம் எல்லாத்தில் நேராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற முதன்மை வானதூதர்கள் புனிதர்கள் மிக்கேல், கபிரியேல், ரஃபாயேல், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் கடவுள் நமக்காக தந்திருக்கிற இந்த தூதர்களை எப்பொழுதும் நம்முடைய மனக்கண் முன் நிறுத்தி நம்முடைய தேவைகளிலே அவர்களை அணுகவும் கடவுளுக்கு உகந்த பாக்கியமான வாழ்க்கை வாழவும் எல்லாம் வல்ல பரலோக பிதாவிடம் அருள் கேட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். பின்பும் வாழும் என்னிலே உயிரே உயிரே உயிரின் உயிரே, உன்னை பாடாத நாவில்லையே, உன்னை தேடாமல் வாழ்வில்லையே, உன்னை பாடாத நாவில்லையே, உன்னை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். ஆண்டவரே, என் முழு இதயத்துடன் உமக்கு புகழ் சாற்றுவேன். வானதூதர்கள் முன்னிலையில் உமக்கு பண்ணிசைப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் இந்த உணவின் ஆற்றலால் வலிமை பெற்ற நாங்கள் உமது வானதூதர்களின் உண்மையான பாதுகாப்பால் மீட்பின் பாதையில் துணிவுடன் முன்னேறிச் செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிறப்பு ஆசிரியர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கூட நம்மை காப்பவள் நீயே உன்னதமாளும் வேந்தனின் தாயே விருப்புடன் மக்களை அரவணைப்பாயே பரமனின் திரு அன்னையே ஆவி அருளாரும் தென் சுனையே ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. அருளாரும் தென் சுனையே ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.